அவ கொடுக்கின்ற பொழுது அது என்ன செஞ்சிருந்திருக்க அது நிறைகிறது. அதே போல பாருங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அவங்க பாஷையோடு மற்ற என்ன அதாவது புரோஜனம் இல்லாத ஒன்றுக்கும் இல்லாத வீணான பாஷைகளை, அதாவது ஒருத்தன் சொன்னா இன்னொன்று புரியாது என்பதை, ஒருத்தன் போய் செங்கல் எடுத்துட்டு வச்சோன்னா அவன் என்ன எடுத்துட்டு வருவான், ஏதாவது ஒரு கம்பு எடுத்துட்டு வருவான். இவனை வச்சு இப்படி மாத்தி மாத்தி அவன் சொன்ன கம்பு எடுத்தவன் போய் தண்ணி எடுத்துவான்னு சொன்னா அவன் என்ன செஞ்சுவான், சிமெண்ட் எடுத்துட்டு வருவான். அப்ப ஒரு குழப்பத்தை உண்டு கொண்டதுனாலே அவர்கள் செய்ய நினைத்தது என்ன தடைப்பட்டு போய்விட்டது. ஏனென்றால் ஆண்டவருக்கு தெரியும் இவனுடைய வார்த்தை என்னென்றால், இவனை என்னை போல படைத்திருக்கிறேன், என்னை போல வார்த்தை இவனுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், இவன் பேசிட்டா, இவன் நினைச்சிட்டா, சொல்லிட்டானாக அது என்ன செய்யாது, தடைப்படாது என்று. எஸ் என்று சொன்னா எல்லாரும் எஸ் தான், ஒருத்தர் எஸ் சொன்னா எல்லாருக்கும் நோ என்று சொல்ல யாரும் இல்ல. ஏனென்றால் அந்த வார்த்தை அப்படியே எல்லாருக்கும் புரிஞ்சது. புரியுங்களா? அப்ப நம்ம இன்றைக்கு உலகத்தில் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ஜப்பானிய மொழியோ மற்ற எந்த மொழியோ நம்ம கன்னட மொழியை கற்றுக்கொள்ள தேவையில்லை. எல்லாம் இங்கிருந்து லேசா மக்களுக்கு அதை விளக்கி சொல்ல முடியும். அதனால ஒரே பாஷையில ஒரே பேச்சில எவ்வளவு ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை இதன் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சொன்னபடியாக நடக்கும். அப்ப நமக்கு விடுதலை வேண்டும் என்றால், குடும்பத்தில் செழிப்பு வேண்டும் என்றால், குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்றால் எங்க இருக்கிறது, வாயின் நாவில என்ன இருக்குது, வார்த்தையில அந்த அதிகாரம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம பாருங்க, இத சொல்ல போனாக்க விடுதலை வேண்டும் என்றால் விடுதலை குறித்து வார்த்தைகள் என்ன செய்யணும், பேச வேண்டும். அதுல அப்பப்ப எனக்கு விடுதலை கிடைச்சாலும் கிடைக்கும், கிடைக்காது அப்படி நினைச்சக்கூடாது, நம்ம அவிசுவாசமாக பேசக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதிக ஆக்கினை அடையாதபடி போதகராக ஆகாதிருப்பீர்களாக. ஏனென்றால் போதகருடைய முக்கியமான டூல்ஸ் என்னது, வார்த்தை. போதகருடைய முக்கியமான டூல்ஸ் என்ன, வார்த்தை தான் போதகருடைய முக்கியமான டூல்ஸ். ஹல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தையை சரியாக நீ பேசலன்னா நீ போதகராக வேண்டாம் அப்படி சொல்றார் யாக்கோபு. புரியுங்களா? வார்த்தை ஒரு போதகருக்கு வார்த்தை தான் அவருடைய ஆயுதம். ஏன்னா அவருடைய டூல்ஸ். இந்த வார்த்தை சரியாக நீ பேச தெரியல என்ன செய்யக்கூடாது. நிறைய என்ன சொல்லுவாங்க, பையன் இந்த தேசத்துல ஊழியத்துக்கு அழைக்கும் போது பாருங்க, நிறைய 100 சர்ச்சை 1000 சர்ச்சை வச்சிருக்க, உன்கிட்ட பையன் இருக்காப்பா, வா ஊழியத்துக்கு வந்துரு அப்படின்பா. பையன்னா பையன் எதுக்கு, பைபிளை வைக்கிறதுக்கும் டிராக்ஸ் வைக்கிறதுக்கும். இது மட்டும் இருந்தா ஊழியத்துக்கு நீ வந்துரு, பிரேசர் பண்றேன் அப்படின்ட்டு அப்படி ஒரு காரியம் நடைபெற்றது. அது சென்னையில். புரியுங்களா? அடைய பார்க்கின்ற அப்படிங்கிற ஒரு பையன் தான் போதுமாப்பா அப்படின்னு முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்ல கற்றுக்கொண்டாதான் போதகராக முடியும். புரியுங்களா? பையன் இருந்தா மட்டும் ஒன்னும் என்ன செய்ய முடியாது, போதகராக முடியாது. முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அந்த வார்த்தை பேசுகின்றவர்கள் சுகத்தை கொடுக்கணும், என்ன கொடுக்கணும், செழிப்பை கொடுக்கணும், மக்களுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடியதாக இருக்கு. வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும், திருப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால்தான் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே யாக்கோபு 3:2 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களை தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறுவானால் அவன் புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்ளுகிறவனுமாய் இருக்கிறான். பூரண புருஷனாய் இருப்பான். பாருங்க, ஏனென்றால் ஒருவன் சொல் தவறாதவனாய் இருந்தால் அவன் பூரண புருஷனாய் இருப்பான். புரியுங்களா? அப்ப சொல் தவறக்கூடாது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? சொல் தவறினால் அவன் பூரண புருஷனாக இருக்க முடியாது. சொல் தவறாதவன் பூரண புருஷனாக இருக்க முடியும். ஒரு நெருப்பூச்சி எடுக்கிறோம், என்ன எடுக்கிறோம், ஒரு தீக்குச்சி எடுக்கிறோம். ஒரு காரியத்தை ஒரு தீக்குச்சி எடுத்து ஒரு விறகு ஏதோ பத்த வைக்கிறோம். தீக்குச்சி எடுத்து பத்த வச்ச உடனே என்ன செஞ்சிடறோம், தீக்குச்சியை அணைத்து விடுகிறோம். ஆனால் என்ன செய்கிறது, விறகு என்ன செய்கிறது, பற்ற ஆரம்பிக்கிறது. அதே போல ஒரு காட்டுல ஒரு சின்ன ஒரு தீக்குச்சி தான், தீக்குச்சி பத்த வச்சு தீக்குச்சி அமைச்சிடுறோம். ஆனால் இந்த நெருப்பு சின்ன நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய வார்த்தையும், ஏன்னா சிறிய வார்த்தை தான் சொல்லிட்டேன், ஏன்னா நான் சொல்லிட்டேன் வார்த்தை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்வதற்கு இங்க முடியாது. சொல்லியாச்சுனாக்க அந்த சொன்ன வார்த்தை விளைவுகளை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. எபேசியர் 4:29 பார்க்கிறோம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பாருங்க, நல் வார்த்தை, ஏன்னா புரோஜனத்துக்கான வார்த்தையை நீங்க பேசுங்க என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்க என்ன கெட்ட வார்த்தை, எபேசியர் 4:29 பார்க்கின்ற பொழுது கெட்ட வார்த்தை என்றால், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவா நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பாருங்க, அப்ப பக்தி விருத்திக்காக நல்ல வார்த்தைகளை பக்தி விருத்திக்கு ஏதுவாக நீங்க என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டும் என்றும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது அதை பேச வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பனாக்க கெட்ட வார்த்தை
வார்த்தைன்னா வந்து ஒருத்தர் குடிச்சுக்கிட்டு ரோட்ல போற வாரங்கள்ல வந்துட்டு இருக்கான் பாருங்க, அது கெட்ட வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. வேணா வந்து சின்ன பிள்ளைங்க பேசும் பாருங்க, அது வந்து கெட்ட வார்த்தை கிடையாது. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தை என்பது ஏன்னா நான் தரித்திரன், நான் ஒன்றும் இல்லாது, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தை. என்னால் ஆகாது, என் குடும்பம் முன்னுக்கு போறாது, எங்க ஊர்ல நான் யாருமே காலேஜுக்கு போனது கிடையாது, நான் இப்படிதான் படிச்சிருக்கிறேன், என்னால் இதை சாதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் தான் என்ன வார்த்தை? கெட்ட வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஒவ்வொரு வார்த்தையும் செய்ய வேண்டும், கரெக்ட் பண்ணி பேச வேண்டும். புரோஜனத்திற்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதம் 64:4 பார்த்தாலும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த வார்த்தை அம்புக்கு ஒப்பிட்டு சொல்லப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இன்றைக்கு வீட்டுல ஏதாவது வார்த்தை விட்டுட்டோம்னா, ஆனா மனைவி என்ன செய்யறா, கோவச்சு போயிடுவாங்க. ஏன்னா வார்த்தை அம்பாக விட்டுட்டீங்க, அது போய் என்ன செஞ்சிடும், தச்சிரும், அவங்களை காயப்படுத்திடும். ஏன்னா வந்து அது அழிவை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கு ஏன் அநேக குடும்பங்களை உலகங்கள் எடுத்துக்கொண்டாலும் குடும்பங்கள் திருமணம் முடிக்கிறாங்க, 1 வருடம் 2 வருடத்துல குடும்பங்களில் பிளவு உண்டாவதற்கு காரணம் என்ன? அவர்கள் யோசித்து வார்த்தை விடுவது கிடையாது. இந்த வார்த்தை செஞ்சது அநேக குடும்பங்கள் சிதறி போவதற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஹல்லேலூயா. இல்லைங்க, நான் இந்த மீனிங்கோடு பேசல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியுங்க, நான் இந்த அர்த்தத்தோடு என்ன செய்யல பேசவில்லை என்று நம்ம சொல்லவே முடியாது. ஆண்டவரை பழி போடவே கூடாது. இந்த வார்த்தை திரும்பி ஏன்னா நானே வந்து எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏனென்றால் வார்த்தை உங்க வாயிலிருந்து பெறப்பட்டு விட்டது. அது நல்ல விதமாக பேசினால் நல்ல காரியங்களை உண்டு பண்ணும், கெட்ட விதமாக பேசினா கெட்ட காரியங்களை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே போல வாழ்க்கை பரிசுத்தம் என்பதும், பரிசுத்தம் இருக்குல்ல, பரிசுத்தம் என்பது என்ன? நம்ம வந்து வெளியே வந்து நல்லா வந்து ஒயிட் ட்ரெஸ் போட்டு ஏன்னா நல்லா வந்து பார்ப்பதற்கு எந்த நகரட்ட அனுமையாம அப்படி ஒயிட் ட்ரெஸ் போட்டு இப்படியே ஒரு பவ்யமாக இருப்பது வந்து பரிசுத்தம் என்பது இல்லை. பரிசுத்தம் என்பது எண்ணங்களிலே இருதயத்தில் உண்மையும் வாயிலே உண்மையும் இருந்தாலே வாழ்க்கை பரிசுத்தமாக மாறிவிடும். ஹல்லேலூயா. ஏன்னா எண்ணங்கள் சரியான எண்ணங்களாக இருக்கின்ற பொழுது, எண்ணங்கள் பரிசுத்தமாக, இருதயம் பரிசுத்தமாக, எண்ணங்கள் உண்மையான உண்மையை தான் பேசுவேன், இருதயத்தில் உண்மைதான் இருக்கும். அப்ப வாய் வார்த்தை எப்படி இருக்கும்? அப்ப வாழ்க்கை என்ன ஆயிடும்? அதான் பரிசுத்தம். சும்மா ஒயிட் ட்ரெஸ் போடுவதிலும் ஏன்னா மற்றது போடுவதனால பரிசுத்தம் வரவே வராது. எண்ணங்கள் மாற வேண்டும், இருதயம் மாற வேண்டும். அப்பொழுது வாயின் வார்த்தைகள் உண்மையுள்ள வார்த்தைகளாக வரும். அது பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக நம்மை நடத்தும். ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதான் நமக்கு நீதிமொழிகள் என்ன சொல்கிறதுனாக்க, இந்த வாய் வார்த்தையை எப்படி பேசி அது சரியாக பேசினா நீ ஞானியாக விளங்கலாம், அது நீங்க சரியாக பேசினா நீ முட்டாள் என்று நமக்கு வேதம் தெளிவாக சொல்லுங்க. புரியுங்களா? அது நீதிமொழிகளுடைய சாராம்சம் தான். உங்களுடைய வார்த்தையை சரியாக எடுத்து நீ பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப வார்த்தையை அளந்து பேசினால் ஞானவானாக நடக்க முடியும். அப்ப பேச்சு எங்க அதிகமா இருக்கும் அங்க என்ன இருக்கிறது? பாவம் உண்டாகிறது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே, பிரசங்கி 5:2, தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி உன் வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனப்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. பாருங்க எவ்வளவு வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது. தேவ சமூகத்தில் ஒரு தப்பான வார்த்தைகள் நமக்கு வந்துவிடக் கூடாது. புரியுங்களா? கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம் அதை கரெக்டாக பேச வேண்டும். துணிகரமான வார்த்தை ஒன்றும் மனம் பதறி எந்த ஒரு வார்த்தையும் வரவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப வந்து ஏனென்றால் கர்த்தர் நம்முடைய வார்த்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார், வெயிட்டேஜை கொடுக்கிறார். அந்த வார்த்தையில் என்ன இருக்கிறது? எப்பா நீ தேவ சமூகத்துல இருக்கிறீங்க, தேவாலயத்தில் வந்து இருக்கிறீங்க, இங்க எதையும் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, வந்து பேசிவிடக் கூடாது. ஏனென்றால் தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. புரியுங்களா? அப்ப நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறோம்? லொட லொட என்று நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது, ஷார்ட்டாக பேச வேண்டும். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு வந்தாலும் நம்ம இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வார்த்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கணும். ஏன்னா லொட லொட பேசினா கடைசியில் என்ன உண்டாகிறதுல ஏன்னா வந்து பாவம் உண்டாகும் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிசாசானவன் சர்வ வல்லமையுள்ளவன் அல்ல. புரியுங்களா? பிசாசானவன் வந்து ஒரு ஆள் அடிக்கணும், திடீர்னு அந்த ஆளுக்குள்ள போய் கதவை திறந்து விட்ட மாதிரி போய் டபார்னு அவரை வந்து ஒரு திருடன் போய் அடிச்ச மாதிரி அடிக்க முடியாது. புரியுங்களா? திருடன் என்ன செய்கிறானாக்க, பிசாசானவன் காத்து கொண்டே இருக்கிறான். புரியுங்களா? நம்மளை பார்த்து ஒவ்வொரு பார்த்து காத்து கொண்டே இருக்கிறான். எப்படாவது வாயிலிருந்து வந்து என்ன அவனுக்கு பிசாசானவனுக்கு ஏற்ற விதமான ஒரு வார்த்தை பேசிட்டா அந்த வார்த்தை பிடிச்சே செஞ்சிடறான், வாழ்க்கையில் விளையாட ஆரம்பிச்சு விடுகிறான். ஹல்லேலூயா. பிரச்சனையே
உண்டு பண்ண ஆரம்பித்து விடுகிறான். ஹல்லேலூயா.